அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இடைச்சொற்களை, அதாவது வேறு சொற்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடைச்சொற்களை, அதாவது ஆமில்களை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் ஜர்ருடைய எழுத்துக்கள் அது ஒரு 17 என்று அதை அறிந்து விட்டோம். அதுக்கடுத்து ஒரு 6 எழுத்துக்கள் இன்ன அன்ன, அதை முப்ததாவுக்கு நசபு செஞ்சு ஹபருக்கு ரஃபு செய்யக்கூடிய ஒரு 6. அதுக்கப்புறம் முப்ததாவுக்கு நசபு செஞ்சு ஹபருக்கு ரஃபு செய்யக்கூடியது ஒரு 2 மாலா, அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் விழி வேற்றுமை அழைக்கிறதுக்குரியது யா யா ஹயா ஐ, அந்த அந்த ஒரு சொல்லையும் அந்த ஒரு 5ஐயும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அன் லன் கை இதன் வருங்கால வினையில் நசபு செய்யக்கூடிய இது பார்த்துட்டோம். அதே மாதிரி வருங்கால வினையில் ஜசம் செய்யக்கூடியது லம் லம்மா லாமுல் லம்ரு நஹியுடையலா ப்ளஸ் இந்த சொற்களுடைய சட்டங்களையும் பார்த்துட்டோம். அப்போ இதுக்கடுத்து ஆமில்கள் பார்க்க வேண்டிய என்னென்னு கேட்டால், எண்கள் நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர்களும் ஒரு அமல் செய்யும். என்ன செய்யும்? ஒரு நம்பரை சொன்னீங்கன்னா ஒரு பொருளை சொல்லாமல் இருக்க முடியாது. 10 கொடுன்னு கேட்க முடியாது. 10 ரூபாய், 10 பேனா, 10 யானைன்னு ஏதாவது ஒரு பொருளை சொல்லுவோம் இல்லையா? அந்த நம்பருக்கு பிறகு அந்த பொருளை சொல்லும் பொழுது அந்த பொருளை என்ன மாதிரி வாசிப்பது என்று கேட்டிங்கன்னா, நசபு செஞ்சு தான் வாசிக்கணும். அதாவது 15 கிதாபு என்றால் ஹம்சாஷர கிதாபன், கிதாபுன் பின் என்று சொல்லாமல் என்ன செய்யணும்? நசபு செஞ்சு வாசிக்கணும். அதை ஒரு ஆமிலாக வைக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்பருங்கிறது லட்சம் கோடி வரைக்கும் போவோம், அம்புட்டுவேன் எல்லா நம்பரும் தான். ஆனால் அவ்வளோ பெருசாக போடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி எண்கள்னு ஒரு வரையில் சொல்லிவிடுறாங்க, ஒரு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது ஒரு சொல்லு கிடையாது, ஒரு நம்பராக இருக்குது. இல்லை, 11, 12, 13, 14 ஒவ்வொரு நம்பரும் நசப்பு செய்யும். ஒவ்வொரு நம்பரையும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்னவாயிரும்? அதுக்கு முடிவே இருக்காது. நம்பரை பொறுத்த வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்பர்னு ஒரு வரியில் முடிச்சுக்கிறோங்க. நம்பர்கள் நசப்பு செய்யும். நம்பர்கள் நசப்பு செய்யும் என்பதை வித்தியாசமாக அதில் வித்தியாசம் வச்சுருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், 10 வரைக்கும் உள்ள நம்பர் நசப்பு செய்யாது. நம்பர் நசப்பு செய்யுங்கிறோம்ல, 10 வரைக்கும் உள்ள நம்பர்கள் நசப்பு செய்யாது. 11லேருந்து நீங்கள் எதை பேசினாலும் சரி நசப்பு செஞ்சு தான் சொல்லணும். அதாவது 10 கித்தாபுக்கு நீங்கள் நசப்பு செய்ய வேணாம், 9 கித்தாபுக்கு நசப்பு செய்ய வேண்டியதில்லை. 11ல் இருந்து நீங்கள் ஆரம்பித்து எத்தனை வேண்டான்னு சொல்லிட்டு போங்க. அது சொன்னீங்க என்று சொன்னால், அந்த எந்த பொருளை பற்றி பேசுகிறீங்களோ அந்த பொருளை என்ன செய்யணும்? நசப்பு செஞ்சு சொல்லணும். இப்போ உதாரணமாக பாருங்கள், நசப்பு செய்கிறது காட்டுறேன். இஹ்தா அஷரத்தை இம்ராத்தன், இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள். இஹ்தா அஷரத்தை இம்ராத்தன் வருதுல, ஏன் தன் என்று வருது? 11 அப்படி தான் செய்யணும். அது மாதிரி இஸ்னத்தா அஷரத்தை இம்ராத்தன் 12 பெண்கள். அதே மாதிரி திஸ்ஸா அஷரத்தை இம்ராத்தன் 19 பெண்கள். இப்படி எல்லாத்துலேயுமே இங்கே ரஜுலன் ஆண்கள். அப்போ ஆணை சொன்னாலும் பெண்ணை சொன்னாலும் 11க்கு மேலே சொன்ன எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு கேட்டால் நசபு செய்யணும். அப்போ இது ஒரு ஆமில். நசபு செய்யும் என்பது ஒரு சட்டம். இதை ஒரு ஹர்ஃபாக வச்சுக்கிட்டாங்க. இதை மொத்தமாக 100 ஆமிலுக்குள்ளே அடக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்பரை சொல்வதாவது நம்பரே போய்கிட்டு இருக்குமே லட்சக்கணக்கில், அவ்வளோ நசபு செய்யுமே. அதனால் அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்பர்கள் என்றால் 11 முதல் உள்ள நம்பர்கள், 11 முதல் உள்ள நம்பர்கள் என்ன செய்யும்? நசபு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 11க்கு குறைவாக உள்ள நம்பர் என்ன செய்யும்? அதை தெரிய வேண்டிய தேவை ஏற்படுதில்ல. அதனால் நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்தே பார்க்க வேண்டியிருக்கு. நசபு செய்கிற விஷயத்தை சொல்லியாச்சு. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறதா இருந்தால் அதில் நம்பர்களில் 3 விதமான வித்தியாசங்கள் 10 வரைக்கும் உள்ள நம்பருக்கும் 11 உள்ள நம்பருக்கு இருக்குது. 3 வகையான வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்டால், இந்த 1, 2 இருக்குல்ல, வாஹிது இஸ்னானி 1, 2, இந்த 2க்கு மட்டும் தனி சட்டம். 2க்கு மட்டும் தனி சட்டம். என்ன சட்டம்னு கேட்டால், ஆம்பளையை பற்றி பேசுனீங்கன்னா வாஹிதுன் ரஜுலுன் வாஹிதுன் ஆம்பளையே சொல்லுங்கள். பொம்பளையை பற்றி பேசுனீங்கன்னா வாஹிதத்துன், வாஹிதுங்கிறது ஆண்பால், வாஹிதத்துன் பெண்பால். இஸ்னானி ஆண்பால், இஸ்னத்தானி இது பெண்பால். அப்போ 2 ஆம்பளைன்னு சொல்வதற்கு என்ன? ரஜுலானி இஸ்னானி இம்ராத்தானி இஸ்னத்தானி 2 பெண்கள்னு சொல்வதாக இருந்தால் அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், ஆண்பாலுக்கு ஆண்பால், பெண்பாலுக்கு பெண்பால் சொல்லிடணும். அது முடிஞ்சு விட்டது. அதுக்கு அடுத்தது 3லேருந்து 10 வரைக்கும்
சொல்வதாக இருந்தால் 3க்கு பிறகு வரக்கூடிய அந்த சொல்லை வந்து இலாபத்து செஞ்சு தான் சொல்லணும். அதனால் நசபு 11லேருந்து சொல்கிறோம். 3க்கு நசபு வராது. 3 சொல்கிறாங்க தானே செய்யணும். சலாசு நிசுவத்தின், அர்பவு நிசுவத்தின், ஹம்சு நிசுவத்தின். அதே மாதிரி ஆணுக்கு சொல்லும்போது சலாத்து ரிஜாலின், அர்பாத்து ரிஜாலின், ஹம்சத்து ரிஜாலின். அப்போ 3ல் இருந்து 10 வரைக்கும் ஒரு பொருளை சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு பிறகு வர்ற அந்த சொல்லை வந்து இலாபத்து செஞ்சு சொல்ல வேண்டும், நசபு செஞ்சு சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம். இரண்டாவதாக அதில் வித்தியாசம் என்னென்னு கேட்டால் இலாபத்தும் செய்யணும். இரண்டாவது என்னென்னு கேட்டால் ஆணை குறிப்பதற்கு பெண்ணுடைய நம்பரையும் பெண்பால் நம்பரையும், பெண்பாலை குறிப்பதற்கு ஆண்பால் நம்பரையும் சொல்ல வேண்டும். இது ரெண்டாவது வித்தியாசம். அதாவது நிஸ்வத்து பெண்களுக்கு உள்ள நம்பர் என்ன? சலாசத்துன். நம்பர்லேயும் ஆண்பால் பெண்பால் இருக்குது. எல்லா நம்பர்லையுமே தே வச்சியும் இருக்குது, தே வைக்காமல் இருக்கும். சலாசுன் ஆண்பால் நம்பரு, சலாசத்துன் பெண்பால் நம்பரு, அர்பாவுன் ஆண்பால் நம்பரு, அர்பாத்துன் பெண்பால் நம்பரு, ஹம்சுன் ஆண்பால் நம்பரு, ஹம்சத்துன் பெண்பால் நம்பர். எல்லா நம்பர்கள்லையும் ஆண்பால் நம்பர் பெண்பால் நம்பர்ன்ற ஜோடி வச்சுருக்கிறாங்க. அதை என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பயன்படுத்திட்டாங்கன்னா ஒரு குழப்பம் இல்லாமல் போயிடும். இந்த நம்பரை பயன்படுத்தலை மரகலண்டு போன மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா வகையாக வச்சுருக்கிறாங்க. முதலாவது என்னென்னு கேட்டால் இந்த 3லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்களை வந்து ஆணுக்கு வந்து பெண் நம்பரை போடு, பெண்ணுக்கு ஆண் நம்பரை போடுங்கிறாங்க. இப்போ ரஜுலுன்னா ஆம்பளை தானே, ரிஜாலுன்னா ஆண்கள். ஆண்களை சொல்லும் பொழுது சலாசத்துன்னு பெண்பால் நம்பரை கொண்டு போய் போடுறாங்க. சலாசத்து ரிஜாலின். நிசுவத்துனா பெண்களை சொல்லும்போது சலாசுன்னு என்ன செய்கிறாங்க, ஆண்பாலுக்குள்ள நம்பரை போட்டுறாங்க. அப்போ 3லேருந்து 10 வரைக்கும் சொல்வதாக இருந்தால் 3 பெண்கள்னு சொல்வதாக இருந்தால் அந்த பெண்களுடைய நம்பர் ஆண்பால் நம்பராக இருக்கணும். 3 ஆண்கள்னு சொல்வதாக இருந்தால் அந்த 3 வந்து என்னவாக இருக்கணும், பெண்பால் நம்பராக இருக்கணும். அப்போ அர்பவு நிசுவத்தின் அர்பாத்து ரிஜாலின், ஹம்சு நிசுவத்தின் ஹம்சத்து ரிஜாலின், சித்து நிசுவத்தின் சித்து ரிஜாலின், சபோ நிசுவத்தின் சபாத்து ரிஜாலின், சமானி நிசுவத்தின் சமானியத்து ரிஜாலின், திசு நிசுவத்தின் திசாத்து ரிஜாலின், அசுர நிசுவத்தின் அசுரத்து ரிஜாலின். அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் முதல்ல ஜர்ரு செய்கிறாங்க, இலாஃபத்து ஒரு வித்தியாசம். மற்றதெல்லாம் நசபு செய்கிறோம் 11லேருந்து. இந்த 10 வரைக்கும் உள்ள 3லேருந்து 10 வரைக்கும் உள்ள என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒன்று இலாஃபை செஞ்சு ஜர்ரு செய்வாங்க. ஒன்று இன்னொரு வித்தியாசம் என்னென்னு கேட்டால் ஆண்பாலுக்கு பெண்பால், பெண்பாலுக்கு ஆண்பால் என்று ஏற்குமாறாக என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. ரெண்டாவது வித்தியாசம். மூணாவது வித்தியாசம் என்னென்னு கவனிக்க வேண்டியது, இந்த 3லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்களுக்கு வந்து எல்லாமே பன்மையாக பயன்படுத்தணும். 3 கித்தாபுன்னு சொல்லக்கூடாது, 3 கித்தாபுகள்னு தான் சொல்லணும். 5 கித்தாபு என்று சொல்லாமல் 5 கித்தாபுகள். அப்போ 3லேருந்து 10 வரைக்கும் சொல்வதாக இருந்தால் அந்த நம்பருக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய அந்த பொருள் பன்மை சொல்லாக இருக்க வேண்டும். உதாரணமாக ரிஜால் இருக்குது, அசுரத்து ரஜுலின்னு சொல்லக்கூடாது. ரஜுலுன்னா ஒருமை, ரிஜாலுன்ற ஆண்மை. அப்போ அசுரத்து ரிஜாலின், திசாத்து ரிஜாலின். இப்போ கித்தாபுன்னு இருக்குது, அது ஒரு கித்தாபு. அதுக்கு ஜம்மு பண்ணு வந்து குத்துபுன்னு சொல்லுவாங்க. அப்போ அசுரத்து குத்துபின்னு சொல்லணும், அசுரத்து கித்தாபின்னு சொல்லக்கூடாது. அசுரத்து குத்துபின் 10 கித்தாபுகள், அசுரத்து கித்தாபின்கிறது பிழை. அப்போ அந்த 10 வரைக்கும் உள்ளதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து எல்லாமே பன்மை சொல்லு தான் போடணும். மூணே பன்மை தானே. 3லேருந்து 10 வரைக்கும் போட்டால் என்ன செய்யணும்னு கேட்டால் எதை சொன்னாலும் சரி அது அதனுடைய பன்மை சொல்ல கண்டுபிடிச்சி என்ன செய்யணும், நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளணும். இது ஒரு விஷயமாச்சா. என்னென்ன விஷயம் பார்த்துருக்குறோம், இந்த 3லேருந்து 10 வரைக்கும் உள்ளது இலாஃபத்து செய்யணும் ஒன்று, மற்ற நம்பரில் நசபு செய்வோம், இதில் இலாஃபத்து செஞ்சால் ஜர்ரு செய்வோம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஆண்பாலுக்கு பெண்பால், பெண்பாலுக்கு ஆண்பால், இது ஒரு விஷயம். மூணாவது வந்து அதுக்கு பின்னாடி பயன்படுத்தக்கூடிய சொற்கள் பன்மையாக இருக்க வேண்டும். இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 வந்து 11லேருந்து வரும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபட்டு வரும். இந்த 3 தன்மையும் இருக்காது, அதில் ஏதாவது ஒன்று வேறுபட்டுரும். எப்படி வேறுபடுதுன்னு பாருங்கள். 11, 12 எடுத்துக்கிறோங்க. இந்த நசபு செய்கிற விஷயம் வந்து கடைசி வரைக்கும் ஒன்று தான், மாற்றமே கிடையாது. 11ல் இருந்து நம்ம 100 போனாலும் சரி, 200 1000 போனாலும் சரி, லட்சம் போனாலும் சரி, அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த பொருளுக்கு அந்த சொல்லுக்கு நசபு தான் செய்யணும். இம்ராத்தன் ரஜுலன், அதில் மாற்றம் வராது.
வேறு சில மாற்றங்கள் வரும். எப்படி வரும்னு கேட்டால் 11ஐயும் 12ஐயும் நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் அப்போ பெண்பாலுக்கு வந்து அந்த 2 சொல்லுமே பெண்பாலாக இருக்க வேண்டும். ஆண்பாலுக்கு ரெண்டு சொல்லுண்டா எதை சொல்கிறேன், 11ல் 2 வருதுல்ல, 11ன்னு சொன்னீங்கன்னா இஹதாண்டு 1 அஷராண்டு 1 2 நம்பர் சேர்ந்து தானே 11ங்கிறது. 11னா 10 + 1 12 என்றால் 10 + 2 இருக்குல்ல, அந்த 10ம் வந்து பெண்பாலுக்கு பெண்பாலாக இருக்கணும். 12ன்னு 2 சொல்கிறீங்களே அதுவும் பெண்பாலாக இருக்கணும். அப்போ இந்த 11லேருந்து 11 12 இந்த 2க்கு மட்டும் 11 12 இந்த 2 நம்பருக்கு மட்டும்தான் இது. இந்த 2 நம்பருக்கு எப்படி பயன்படுத்தணும்னா, பொம்பளையை பற்றி பேசணும்னா 2 நம்பரும் பெண்பாலாக போடும். ஆம்பளையை பற்றி பேசணும்னா 2 நம்பரையும் ஆண்பாலாக போடும். அஹத அஷர, அஹதங்கிறது ஆண்பால், அஷரங்கிறது ஆண்பால். அஹத அஷர ரஜுலன் ஆணுக்கு ஆண். அது மாதிரி இஸ்னா அஷர ரஜுலன் 12 ஆண்கள். இதையே பெண்ணுக்கு சொல்வதாக இருந்தால் அஹதவையும் பெண்பாலாக்கணும், அஷரவையும் பெண்பாலாக்கணும். இஹதா அஷரத்த இம்ராத்தன், அது மாதிரி இஸ்னத்தா அஷரத்த இம்ராத்தன். அப்போ இந்த 2ஐயாவது தனி சட்டம் இது. 11 12 மைண்டில் வச்சுக்கிறேன். 11 12க்கு தனி சட்டம். என்ன தனி சட்டம் என்று சொன்னால், அதாவது பெண்பாலாக இருந்தால் அந்த 2 ஜோடி நம்பர் இருக்குல்ல, 2 நம்பருமே பெண்பாலாக இருக்க வேண்டும். ஆண்பாலாக இருந்தால் 2 நம்பர் ஆண்பாலாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து பின்னாடி பயன்படுத்துகிற அந்த சொல் இருக்குல்ல, அது நசபு செய்யணும். ரஜுலன் இம்ராத்தன். அது போக இன்னொரு வேறுபாடு என்னென்னு கேட்டால், இது உரிமையாக தான் பயன்படுத்தணும். 11லேருந்து லட்சம் வரைக்கும் போனாலும் சரி, 10 வரைக்கும் தான் 10 கித்தாபுகள் என்று சொல்லணும். 11ல் சொன்னீங்கன்னா அரபியில் 11 கித்தாபுன்னு தான் சொல்லணும். 11 கித்தாபுகள் சொல்லக்கூடாது. ஒருமை சொல்லத்தான் தேர்ந்தெடுத்து போடணும். இப்போ உதாரணமாக அஹதாஷரை பாருங்கள். இந்த அஹதாஷரை ரஜுலன், ரஜுலுங்கிறது ஒருமை. 11க்கு போய் ஒருமையை போட்டுவிட்டோம். அதுக்கு முந்தி பாருங்கள் அஷரத்து ரிஜாலின் 10 ஆண்கள். அப்போ 10 சொல்லும்போது பன்மையாக போடுறாங்க, 11க்கு ஒருமையாக்குறாங்க. 11க்கு மட்டும் ஒருமை இல்லை, 11 12 13 14 15 எத்தனை போனாலும் சரி. அஹத குரானில் கூட வரும்ல, அஹத அஷர கௌகபன் 11 நட்சத்திரங்கள். அப்போ கௌகபுங்கிறது ஒருமை, கவாக்கிபி என்பது பன்மை. அதில் வந்து 11 வந்ததுனால என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அஹத அஷர கௌகபன். இதுவே வந்து 10 கௌகபு சொல்வதாக இருந்தால் அஷரத்து கவாக்கிபுன்னு வந்துருக்கும். கௌகபுக்கு ஜம்மு வந்து கவாக்கிபு. 10 வரைக்கும் சொல்வதாக இருந்தால் ஜம்மா சொல்லிவிடணும். 11ல் சொல்லும் பொழுது வந்து ஒருமையாக சொல்லணும். இந்த ஒருமையாக சொல்லணும் என்ற ஒரு விஷயம் 11 12க்கு மட்டும் இல்லை, எல்லா நம்பருக்கும் உள்ளது. நசபு செய்யணுங்கிற ஒரு விஷயம் இந்த 11 12க்கு மட்டும் இல்லை, எல்லா நம்பர் கீழே உள்ள எல்லா நம்பருக்கும் உள்ளது தான். ஆனால் எதில் வேறுபாடுன்னு கேட்டால், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணுன்ற அந்த மேட்ச் பண்ணுறது இருக்குல்ல, அதில் மட்டும் 11 12க்கு தனி சட்டம். இதில் மட்டும் பின்னாடி உள்ள சொல்லுக்கு நசபு செய்கிறது இருக்க, அது இந்த 13க்கு தான் நசபு செய்வாங்க. எல்லாத்தையும் நசபு செய்வாங்க. ரஜுலன் 15 நசபு செய்கிற விஷயத்தில் 11 12க்கு ஸ்பெஷல் சட்டம் கிடையாது, எல்லாம் நசபு தான் செய்யும். அதே மாதிரி ஆண்பா ஒருமையாக தான் போடணுங்கிறோம்ல, அதுலேயும் ஸ்பெஷல் கிடையாது. அஹத் அஷர் ரஜுலன், சலாஹத் அஷர் ரஜுலன். இதுக்கு ரஜுலு தான், அதுக்கும் ரஜுலு தான். அதில் வித்தியாசம் கிடையாது. எதில் வித்தியாசம்னு கேட்டால், யாரை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாலினத்தை பயன்படுத்துறதுக்கு இல்லையா, அது அந்த வேறுபாடை பார்ப்பதில் வந்து அந்த 11 12க்கு ஸ்பெஷல் சட்டம். என்ன சட்டம்? பெண்ணை பற்றி பேசினால் 2 நம்பரையும் பெண்ணாக்கு, ஆணை பற்றி 2னா அதில் வரும்ல 2 நம்பரு 10 1 10 2 ஒரு 12 வருதுல, அந்த 12ல் இப்போ அந்த 1ஐயும் 2ஐயும் 10ஐயும் 2ஐயுமே என்ன செய்யணும், நீங்கள் ஆண்பாளுக்கு ஆண்பாலே பெண்பாளுக்கு பெண்பால் ஆக்கிடணும். இது முடிஞ்சிருச்சா? அடுத்து 13 வருது. 13 வந்துச்சுன்னு சொன்னால் இதுலேயும் அந்த பொது சட்டம் இருக்கும். என்ன பொது சட்டம்? இம்ராத்தன் நசபு செய்யணும், ரஜுலன் நசபு, அதில் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி வந்து உரிமையாக தான் சொல்லணுங்கிறோம்ல, அதில் மாற்றம் கிடையாது. இம்ராத்தன் ரஜுலன் அதில் மாற்றம் கிடையாது. எதில் மாற்றம்னு கேட்டால், இதுக்கு என்ன மாதிரி இந்த நம்பருக்கு ஆண்பால் பெண்பாலை எப்படி கவனிக்கிறது, அதில் மாற்றம் வருது. எப்படின்னு கேட்டால், இந்த இம்ராத்து அஷரத்துறதில் இதில் வந்து அந்த 10ஐ குறிக்கிற சொல்லை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த அஷரத்துன்னு 10 வரும்ல, எல்லாத்துலேயும் 10 வரும்ல, 13 14 15 16 17 18 19 அனைத்துலேயுமே 10 + 3 10 + 4 10 + 5 தானே வருது. எல்லாத்துலேயும் 10 வரும். அந்த 10 என்ன செய்யணும்னு கேட்டால்,
அது வந்து ஆணுக்கு வந்து ஆணுடைய 10 போடணும், பெண்ணுக்கு வந்து பெண்பால் 10 போடணும். ஆணை குறிச்சிங்கன்னா அஷருங்கிறது தான் போடணும், பெண்ணை குறிச்சிங்கன்னா அஷரத்து தான் போடணும். எதை? இந்த 2ஆம் நம்பரை. 2வது நம்பர்னால் அது பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை இங்கே பாருங்கள். சலாச அஷரத்த இம்ராத்தன், அர்ப அஷரத்த இம்ராத்தன். ஆம்பளைக்கு பாருங்கள் சலாச அஷர ரஜுலன். அப்போ அந்த ஆம்பளைக்கு அஷரங்கிறது வந்து ஆம்பளைக்கு ஆம்பளை நம்பராக இருக்கும், பெண்ணுக்கு பெண்ணு நம்பராக இருக்கும். அந்த முந்தின நம்பர் இருக்கு இல்லையா, அந்த குறைஞ்ச நம்பர் 3, 4, 5, 6 அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்கள் எப்படி செய்யும்னு கேட்டால் மாற்றி வரும். ஆணுக்கு பெண் நம்பரு, பெண்ணுக்கு ஆண் நம்பர். இப்போ பாருங்கள் இதில் சலாச அஷரத்தை உல்ட்டா பண்ணுறாங்க. சலாசு ஆண்பாலாக இருக்குது, அஷரத்து பெண்பாலாக இருக்குது. இம்ராத்தன், அப்போ இம்ராத்தன் என்பதற்கு பெண்பாலாக இருக்கிறதுனால அந்த 3 என்ன செய்யணும்னா ஆண்பாலாக போடணும். இங்கே ரஜுலு என்பது ஆண்பாலாக இருக்கிறதுனால இந்த 3ங்கிற நம்பர் வந்து சலாசத்துன்னு பெண்பாலாக போடணும். அப்போ சலாச அஷரத்தை இம்ராத்தன். இந்த அஷரத்தை என்ன செய்யணும்னு கேட்டால் பொம்பளையாக இருந்தால் அஷரத்து, ஆம்பளையாக இருந்தால் அஷர், மாறவே மாறாது, அது கரெக்டாக வரும். அந்த 10 நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் கரெக்டாக வந்துடும். அந்த 10க்கு கொசுறு நம்பர் இருக்கு இல்லையா, 11, 12, அந்த கொசுறு நம்பர்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஆண்பாளுக்கு பெண்பாலாகவும் பெண்பாளுக்கு ஆண்பாலாகவும் மாற்றுறாங்க. இது எது வரைக்கும் மாற்றுறாங்க? 13லேருந்து 13, 14, 15, 16, 19 வரைக்கும் மாற்றிடுறாங்களா? அப்போ இந்த 19 எடுத்துக்கிறோங்க. திஸ்ஸா அஷரத்தை இம்ராத்தன். இம்ராத்துங்கிற பெண்பாலாக இருக்கிறனால அஷரத்தை மாற்றக்கூடாது, பெண்பாலுக்கு பெண்பால். ரஜுலுக்கு ஆண்பாலாக இருக்கிறனால அஷரம் மாறாது. முதல் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிராஸாக மாறிக்கணும், ஆண்பாலுக்கு பெண்பால், பெண்பாலுக்கு ஆண்பால். அப்போ திஸ்ஸா அஷரத்தை இம்ராத்தன், திஸ்ஸாத்த அஷர ரஜுலன். 19 பெண்ணு, 19 ஆண். அந்த ஒருமையாக தான் ரஜுல் வரும் என்பதிலையும் அதுக்கு நசபு செய்யும் என்பதிலையும் எல்லாத்துக்கும் 11லேருந்து ஒரே சட்டம் தான். எதில் வித்தியாசம் வருதுன்னு கேட்டால் நம்பர்களை என்ன மாதிரி பயன்படுத்துறது, ஆண்பால் பெண்பாலை பயன்படுத்துறது என்பதில் வேறுபாடு வருது. எப்படி வருது? 11லேருந்து 13லேருந்து 19 வரைக்கும் உள்ள நம்பரை சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அஷர் 10ஐ குறிக்கும் நம்பர் வந்து ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த சொச்சத்தை குறிக்கிற நம்பர் வந்து ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆண்டு மாறிக்கொள்ள வேண்டும். இது வரைக்கும் 19 ஆச்சு. 20 வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதில் 20ல் பெண்பால் நம்பர் வைக்கலை. 20ல் வந்து இசுரூனத்துண்டு ஒன்று இல்லை, அஷருக்கு அஷரத்துன்னு வச்சுருக்கிறான், ஹம்ஸுக்கு ஹம்ஸத்துன்னு வச்சுருக்கிறான், சித்தத்துக்கு சித்துன்னு வச்சுருக்கிறான். ஒவ்வொரு நம்பரையும் ஆணு பெண்ணு 2க்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். 20ல் வந்து அரபியில் வச்சுருக்கிறான்னா இசுரூனை மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது அது பொதுப்பாடாயிரும். நீ ஆணை சொன்னாலும் இசுரூனை தான், பெண்ணை சொன்னாலும் இசுரூன இம்ராத்தன், இசுரூன ரஜுலன். அப்போ இசுரூனை என்பது வந்து அதில் வந்து ஆண்பால் பெண்பால் கிடையாது. இசுரூனில் மட்டும் கிடையாது, எல்லா 10கள்லையும் இசுரூன. அப்புறம் சலாசூன 30, சலாசூனத்துன்னு வராது. 30ங்கிறது ஆண்பால் பெண்பாலுக்கு பொது. 40 அர்பவுன், அர்பவுண்டா 4, அர்பவுண்டா 40. 40ல் 2 வகை இருக்கான்னா கிடையாது, ஒரு 40 தான். ஆணுக்கும் அர்பவுனை தான், பெண்ணுக்கு அர்பவுனை தான். அதே மாதிரி 50 ஹம்சூனை, ஆணுக்கு ஹம்சூனை தான், பெண்ணுக்கு ஹம்சூனை தான். அதுக்கப்புறம் சித்துனை 60, ஆம்பளையை சொன்னாலும் 60 சித்துனை தான், பொம்பளையை சொன்னாலும் சித்துனை தான். அப்போ சபுனை 70, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சபுனை தான். சமானூனை 80, இது ஆணுக்கு பெண்ணுக்கு சமானூனை தான். அதுக்கப்புறம் திசுவுனை 90, ஆணுக்கு பெண்ணுக்கு பொது. அது மாதிரி சலாசுன்னு வந்துடுவீங்களா, மேத்துன்னு வந்துடும். இப்போ வந்து அந்த இசுருனா வந்து பொதுவாகிடுச்சு. இது வரைக்கும் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் 21, 22 வரும்போது இந்த 21, 22க்கு தனி சட்டம் சொல்கிறாங்க. அப்படி வரிசையாக விட்டு போகாமல் அந்த 21 முதல்ல 11, 12க்கு பிரித்தாங்கல்ல, அது 1, 2க்கு பிரித்தாங்க. எல்லாத்துலேயும் பார்க்கலாம், 1, 2ஐயும் தனியாக பிரித்து விட்டாங்க, 11, 12 தனியாக பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் 21, 22 என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு வித்தியாசமாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால் இந்த இசுரூனை இருக்கிற 20, 21, 22ல் ஒரு 20 இருக்குல்ல, அந்த இசுரூனை என்பதுக்கு ஆண்பால் பெண்பால் இல்லாத காரணத்தினால அது இசுரூனை தான். ஆனால் அது மாறவே மாறாது. விளங்குதா? அது வேறு ஒன்று இல்லை. இசுரூனோவில் வந்து பெண்பால் சொல்லி இல்லை. அந்த முன்னாடி போடுறதெல்லாம் பஞ்சாயத்து. முன்னாடி போகிறத பொறுத்த வரைக்கும் 11க்கும் 12க்கும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், 21க்கு 22க்கு என்ன செய்யுங்கன்னு கேட்டால் ஆணுக்கு ஆணை போடுங்க, பெண்ணுக்கு பெண்ணை போடுங்க. இப்போ ரஜுலுண்டு ஆண் தானே,
ரஜுல் ஆணாக இருந்தானா வாஹிதுன்னு போடுங்க. இம்ராத்து பெண்ணு தானே, இஹ்தான்னு போடுங்க. இஹ்தா வைஷ்ரூன இம்ராத்தன், வாஹிதும் வைஷ்ரூன ரஜுலன். இஸ்னத்தானி இஸ்னத்தானி தேவைப்படணும். இஸ்ரூனை மாறாது. இஸ்ரூனை வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையே, சான்ஸே இல்லை. முதல் நம்பரில் தான் பஞ்சாயத்து. இப்போ முதல் நம்பர் என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ 21 22க்கு மட்டும் ஸ்பெஷலாக சட்டம் வச்சுருக்குறாங்க. அந்த ஒத்த நம்பர் என்ன செஞ்சிரு, 20 இஹ்தா வைஷ்ரூனங்கிறதுல வந்து பெண்ணாக இருந்தால் இஹ்தான்னு போட்டுக்க, ஆணாக இருந்தால் வாஹிதுன்னு போட்டுக்க. பெண்ணாக இருந்தால் இஸ்னத்தானி போட்டுக்க, ஆணாக இருந்தானா இஸ்னானி போட்டுக்க. இந்த ரெண்டு மாற்றிடுறாங்க. எப்படி, இஸ்னத்தானி வைஷ்ரூன இம்ராத்தன் 22 பெண்கள், இஸ்னானி வைஷ்ரூன ரஜுலன் 22 ஆண்கள். அப்போ 22 நம்பர் அப்படி ஆயிடுச்சு. அப்புறமா இல்லை 23 வருதுன்னு வைங்க. 23 வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதில் வந்து உல்ட்டா பண்ணுறாங்க. எப்படி உல்ட்டா பண்ணுறாங்க, இஸ்ரூனை தான் மாறாதுல்ல, இஸ்ரூனை என்பது மாறாது, பிரச்சனை இல்லை. முதல் நம்பர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆணுக்கு ஆணு ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆண் மாற்றுறாங்க. இந்த 21 22 உள்ளதுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆணை சொன்னீங்கன்னா பெண்பால் நம்பரை போடுங்க, பெண்பாலை போட்டிங்கன்னா ஆண்பால் நம்பரை போடுங்க. உதாரணமாக சலாசும் ஐஸ்ரூன இம்ராத்தன் 23 பெண்கள். இந்த பெண்களுக்கு வந்து என்ன போட்டிருக்கணும், சலாசு தானே வரணும். ஆனால் சலாசுங்கிறாங்க. 21 22 பெண்பால் ஆக்கிட்டாங்க. 23க்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பெண்களை சொன்னீங்கன்னா அந்த 3ன்னு போடுறீங்களா, 3 4 குசுறு நம்பரு, அந்த நம்பர்களை பூராவுமே பெண்பாலுக்கு ஆண்பாலை மாற்றுங்க. இங்கே ஆண்பாலுக்கு பெண்பாலை மாற்றிடுங்க. எப்படி, சலாசும் ஐஸ்வரூன இம்ராத்தன், சலாசத்தும் ஐஸ்வரூன. எந்த உலகத்தில் எந்த மொழியிலையும் நம்பரில் இம்புட்டு குழம்பம் இருக்காது. இந்த அரபு மொழியில் இப்படி ஆண்கள் பெண்கள் பயன்படுத்துறதில் இப்படி இவ்வளவுக்கு ஒரு நெருடலான சட்டங்களை நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க எழுதினப்படி தான் நம்மளும் பேச முடியும், அப்படி தான் அல்லாவும் பேச முடியும், ரசூலும் பேச முடியும்னு வைங்களேன். அப்போ சலாசத்தும் ஐஸ்வரூன ரஜுலன். அப்போ ரஜுல் ஆண்பாலாக இருக்கிறதுனால இஸ்ரூனை கண்டுக்கிறாதிய, அது மாறாது. இந்த சலாசத்து என்னவாயிரும்னு கேட்டால், சலாசு என்ற ஆண்பாலாக சொல்வதற்கு பதிலாக சலாசத்து என்று பெண்பாலாக மாறிவிட்டது. அதே மாதிரி அருபாவும் ஐஸ்வரூன இம்ராத்தன், இம்ராத்து பெண்பாலாக இருக்கிறதுனால அருபாங்கிறது உல்டாவாக ஆண்பாலாக வந்திருக்குது. அருபாத்தும் ஐஸ்வரூன ரஜுலன், அருபாத்து வந்து ரஜுல் ஆண்பாலாக இருக்கிறதுனால அருபாத்து என்ன செய்யுது, சேர்ந்து பெண்பாலாக ஆகிக்கிருச்சு. இப்படியே வந்து என்ன செய்யுன்னா 29 வரைக்கும் வந்துருமா. 29க்கு பிறகு 30 வருது. அப்புறமேலு 30ல் என்ன சொன்னோம், ஏற்கனவே சொல்லிட்டோம், சலாசு உணவில் பெண்பால் சொல்ல இல்லை. அப்போ இப்போ 30 பெண்கள்னாலும் சலாசூன இம்ராத்தன், 30 ஆண்கள் சொன்னாலும் சலாசூன ரஜுலன். 30க்கு பஞ்சாயத்து கிடையாது. அப்புறமேலு 31 32 வருது. 31 32 வரும்போது சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த 21 22க்கு சொன்ன மாதிரி 21 22 31 போட முட்டணும். இங்கே தமிழில் ஊரில் 31 தான் சரி. அப்போ 31 32 என்ன வருதுன்னு கேட்டால், அந்த 21 22க்கு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இந்த ரெண்டுக்கு மட்டும் தனியாக பிரிச்சிடுறாங்க. எப்படி, இந்த சலாசுனா மாறாது, அதை விட்டுருங்க. அந்த இஹ்தான்றுக்குள்ள ஒன்றுங்கிறது, அந்த ஒன்று என்ன செய்யுங்கன்னு கேட்டால், பொம்பளையை பற்றி பேசுனீங்கன்னா இஹ்தான்னு போட்டுக்கிறங்க பெண்பாலா. ஆம்பளை பற்றி பேசுனீங்கன்னா ஆண்பாலை போடுங்க. அந்த ஆண்பால் பெண்பால் மேட்ச் ஆகணுங்கிறாங்க. அதாவது 11 12லையும் 21 22லையும் 31 32லையும் அது முதல் 2 நம்பர் இருக்குல்ல, 11 12 21 22 31 32ன்னு அந்த நம்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முதல் 2 நம்பர்களில் அந்த முதல் நம்பர் இருக்குல்ல, அந்த ஒற்றை நம்பரு, அந்த நம்பர் என்ன செய்யணும்னு கேட்டால், ஆண்பாலுக்கு ஆண்பாலாக இருக்கணும், பெண்பாலுக்கு பெண்பாலாக இருக்கணுங்கிறாங்க. இந்த அகதுன் சலாசுன மாறாது. ரஜுலன் ஆண்பாலாக இருக்கிறனால அகதுன்னு போடுங்க, இம்ராத்து பெண்பாலாக இருக்கிறனால இஹ்தான்னு போடுங்க, இஹ்தா வசலாசுன்னு போடுங்க. அது மாதிரி இஸ்னத்தானி வசலாசுன, இம்ராத் பெண்பாலை பற்றி பேசுகிறதுனால இஸ்னத்தானி, ரஜுலன் வருது. இஸ்னானி வசலாசுன 32 ஆண்கள், ஆணை பற்றி பேசுகிறதுனால இஸ்னானி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பழையபடி மாறிக்கிறோம். 33 வந்தால் என்னவாயிரு, 23க்கு சொன்ன மாதிரி 23க்கு சொன்ன சட்டம் தான் 33 34 வரைக்கும் வந்துக்கிட்டு. என்ன சட்டம் என்று கேட்டால், இந்த சலாசுனை வந்து மாறாதில்ல, அதை விட்டுருங்க. இந்த முந்தி சொல்கிற இந்த சிங்கிள் நம்பர் வந்து பொம்பளைக்கு ஆம்பளை, ஆம்பளைக்கு பொம்பளை நம்பரு. இங்கே பாருங்கள், சலாசுன் சலாசுன இம்ராத்தன், இம்ராத்து பெண்பால், சலாசுனை வந்து மாறாது. இந்த சலாசத்துன்னு சொல்லாமல் என்ன செய்கிறான்னா சலாசும் என்று சொல்கிறான்.
அதே மாதிரி சலாசத்தும் சலாசுன்னு ரஜுலன், ரஜுலுக்கு சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் சலாசத்துன்னு பெண்பாலை போட்டு போடுறோம். அப்போ இந்த 30 மாறாவிட்டாலும் 31 32 அந்த ஒத்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்கள் எப்படி செய்யணும்னு கேட்டால் ஆண்பாலுக்கு பெண்பால் நம்பரு, பெண்பாலுக்கு ஆண்பால் நம்பரு, இப்படியே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 39 வரைக்கும் ஓடி போச்சா, அப்புறம் 40 என்ன எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. நான் 40 பெண்பால் கிடையாது. அர்பவுன இம்ராத்தன் அர்பவுன ரஜுலன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 41 வரும்போது இந்த 41க்கும் 42க்கும் பழையபடி அந்த ஒத்தைக்கெல்லாம் தனி சட்டம் வைக்க. 41க்கு 42க்கு என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதில் அந்த அர்பவுன் மாறாது, 40 என்பது மாறாது. அந்த 1 2 மாறும்ல, அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு, 41 42 அப்படி செய்கிறாங்க. 43 மாறிக்கிடுச்சுன்னு சொன்னால் அப்படி உல்ட்டா பண்ணுறாங்க. ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணுங்கிறாங்க. இங்கே வருங்க இசனை தானின்ட்டாங்க பெண்ணுக்கு, இசனை தானி அறுபவனுண்டு. இங்கே வருங்க சலாசும் அறுபவனுண்டு, இது ஆண்பாலை மாற்றிட்டாங்க, சலாசு ஆண்பாலாக்கிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 41 42க்கு தனி சட்டம் கொடுத்துட்றாங்க. 43 வந்த உடனே ஆம்பளைக்கு பெம்பளை நம்பரை போடு. 40 அது கிடையாது, அந்த ஆண்பால் பெண்பால் கிடையாதுல்ல. அதனால் அது சொச்ச நம்பருக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஆண்பாலுக்கு பெண்பால், பெண்பாலுக்கு ஆண்பால். 43 ஆண்கள்னு சொல்வதாக இருந்தால் சலாசத்துன் அர்பவுன ரஜுலன், சலாசுன் என்று சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்ல இருந்தால் சலாசும் அர்பவுன இம்ராத்தன், இங்கே சலாத்தும் சொல்லக்கூடாது. இப்படியே 43 கடைசி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 49 வந்துடுதா, அப்புறம் 50 வந்தால் என்ன, 50 பொது, 50 பெண்பால் கிடையாது. ஹம்சூன இம்ராத்தன் ஹம்சூன ரஜுலன், அது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த இதுக்கு தனி சட்டம் வச்சுருக்குறாங்க. இதுக்கு 51 52க்கு தனி சட்டம். ஏற்கனவே 21 22 31 32 41 42, அதே மாதிரி 51 52 52க்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதாவது ஆண்பாலுக்கு ஆண்பாலை போடு, பெண்பாலுக்கு பெண்பாலை போடு. ஹம்சூனை தான் மாறாதுல்ல, ஹம்சூனை மாறாது, அந்த 50ங்கிறது மாறாது. அந்த 1 2 போடுற மாறும். அது என்ன செய்யணும், ஆம்பளையாக இருந்தால் அகதுண்டு போடு, பொம்பளையாக இருந்தால் இஹ்தான்னு போடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 53 பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டா பண்ணணும். பெண்ணுக்கு ஆணு ஆணுக்கு பெண்ணு, இம்ராத்துக்கு சலாத்து போடணும், ரஜுலுக்கு சலாஹத்து போடணும். இப்படியே போட்டு விட்றாங்களா. அதுக்கப்புறம் 60 வந்துடும். 60 வந்தவுடனே 60க்கு என்ன பொதுவது, அது ஆண்பாளுக்கு 60 சித்தூன இம்ராத்தன் சித்தூன ரஜுலன். நசபு செய்கிறதெல்லாம் எல்லாம் ஒன்று தான், இந்த நம்பர் பயன்படுத்துகிறது தான். அதுக்கப்புறம் என்ன ஒன்று கேட்டால் இந்த ரெண்டுலையும் மாற்றுவாங்க. 61 62 மாற்றிக்கிடுவாங்க. எப்படி மாற்றிக்கிடுவாங்கன்னா பெண்ணுக்கு பெண்ணை போடு, ஆணுக்கு ஆணை போடு. சித்துன்னு தான் மாறாதுல்ல, சித்துங்கிற 60ங்கிற நம்பர் மாறாது, அந்த முந்தியுள்ள நம்பர் தான் மாறும். இதுக்கு என்ன செய்யணும், ஆணுக்கு ஆணை போடு பெண்ணுக்கு பெண்ணை போடுங்கிறாங்க. அதுக்கு அடுத்த நம்பருக்கு என்ன செய்கிறாங்கன்னா பெண்ணுக்கு ஆணை போடு ஆணுக்கு பெண்ணை மாற்றுறாங்க. அப்படியே 63லேருந்து 69 வரைக்கும் வந்துருச்சா. அப்புறம் 70 வந்தால் பொது, 70 வந்தால் சபூன இம்ராத்தன் சபூன ரஜுலன், ஆண்பால் பெண்பால் கிடையாது. 71 வந்துச்சுன்னு சொன்னால் 71 72க்கு தனி சட்டம். 71 72க்கு என்ன செய்கிறாங்க, தனி சட்டம் போட்டுறாங்க. என்ன சட்டம், ஆணுக்கு ஆணை போடு பெண்ணுக்கு பெண்ணை போடு. சபூன்னு மாறாது, முந்தின நம்பரை ஆணுக்கு ஆணை போடு பெண்ணுக்கு பெண்ணை போடுன்றாங்க. அப்புறம் 73 வந்துருச்சுன்னு சொன்னால் ஆணுக்கு பெண்ணை போடு பெண்ணுக்கு ஆணை போடுங்கிறாங்க. ஆணுக்கு பெண்பால் நம்பரை போடு பெண்ணுக்கு ஆண்பால் நம்பரை போடுன்னு சொல்லி சலாசும் சபூன இம்ராத்தன் சலாசத்தும் சபூன ரஜுலன், ஆணுக்கு சொல்லும்போது சலாசத்துன்றாங்க. இப்படியே 73 79 80 வந்துடும். 80 வந்துச்சுன்னு சொன்னால் 80 பொது, 80 சமானூன இம்ராத்தன் சமானூன ரஜுலன், அது மாறாது, ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் 81 வந்துச்சுன்னு சொன்னால் இதே மாதிரி 81 82 தனியாக நான் போடாட்டால் நீங்களாம் பிரிச்சுக்கிற வேண்டியதான். 81 82க்கு அதுக்கு என்ன செய்யணும், இந்த ஒத்த நம்பருக்கு மட்டும் ஆண்பாலுக்கு ஆண்பாலை போடு பெண்பாலுக்கு பெண்பாலை போடுன்றாங்க. இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் சரியா. அதுக்கப்புறம் 83 வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால் பெண்ணுக்கு ஆணு ஆணுக்கு பெண்ணு, சலாசுன் ஓ சமானூன இம்ராத்தன் சலாசத்துன் ஓ சமானூன ரஜுலன், இப்படி என்ன செஞ்சிடும், அப்படி மாறிட்டே வந்துடும். அப்படியே 90 வந்துருச்சு. 90 வந்துச்சுன்னு சொன்னால் திசுவூன 90 திசுவூன இம்ராத்தன் திசுவூன ரஜுலன், அதுக்கு மாற்றம் வராது. இதில் மாற்றம் வரும். இதில் வரும், இந்த நம்பரில் மாற்றம் வரும். எப்படி வரும், 91 வந்துருச்சுன்னு சொன்னால் ஆணுக்கு ஆணை போடு பெண்ணுக்கு பெண்ணை போடுன்றாங்க. அந்த 1 2க்கு மட்டும் 91க்கும் 92க்கும் தனியாக சொல்லிடுறாங்க. 93 வந்துருச்சுன்னு சொன்னால் ஆணுக்கு பெண்ணை போடு பெண்ணுக்கு ஆணை போடுங்கிறாங்க. இதுதான் சட்டம். அப்போ இப்படியே போய் 100 வந்துடும். 100 அப்புறம் 1000 சலாசுனா 40 இது நம்பர் இருக்குது.
இப்போ சுருக்கமாக இந்த சொல்வதாக இருந்தால் 11 12 21 22 31 32 41 42 51 52 61 62 71 72 81 82 91 92 இந்த நம்பர்களுக்கு வந்து போடும் பொழுது அந்த அந்த 10 நம்பரை விட்டுருங்க. அந்த ஒத்த நம்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டால் ஆணுக்கு ஆணை போட வேண்டும், பெண்ணுக்கு பெண்ணை போட வேண்டும். இது அல்லாத நம்பர்களில் வந்து சுருக்கமாக உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் புரியுறதா இருந்தால் இந்த அந்த 1 2ன்னு வரும்ல, 11 12 21 22 31 32ன்னு வருதுல, இந்த 2 நம்பரு 10ல் வரக்கூடிய 2 நம்பர் வரும்ல, அந்த நம்பர்களுக்கு மட்டும் என்னென்னு கேட்டால் ஆண்பாளுக்கு ஆண்பால், பெண்பாளுக்கு பெண்பால், அதை 70 80 அதெல்லாம் மாறாது. மீதி உள்ள நம்பர்கள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் உல்ட்டா பண்ணிட வேண்டியதுதான். இப்படி ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆண், சிம்பிளாக குழப்பமில்லாமல் போயிருப்பேன். அந்த இந்த இதுக்கு பூரா வந்து மேட்சாக இருக்க வேணும். மற்ற நம்பர்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் பெண்ணுண்டா ஆம்பளை நம்பரை போடு, ஆம்பளைண்டா பொம்பளை நம்பரை போடு அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்பருடைய சட்டம். இந்த நம்பர்கள் நசபு செய்யுங்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இந்த நம்பர்களை வந்து பெண்பாலாக போடணுமா ஆண்பாலாக போடணுமாங்கிறது வித்தியாசம் வந்தாலும் நசபு எல்லாத்தையும் செஞ்சுருக்கா இல்லையா? அம்புட்லையும் முதல் 10 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ரஜுலன் இம்ராத்தன் நசபு தான் செஞ்சுருக்கு. அப்போ நசபு செய்யக்கூடிய எழுத்துக்களில் இந்த நம்பரை வைத்திருக்கிறார்கள். இது நம்பர்கள், அதாவது 11 முதல் உள்ள நம்பர்கள்னு போட்டுக்கிறோங்க. என்ன செய்யணும், இதை குறித்து வச்சுக்கிறாந்தா 11 முதல் உள்ள நம்பர்கள் அப்படின்னு போட்டோம்னா குழப்பம் இல்லாமல் உங்களுக்கு தெளிவாயிரும். இந்த நம்பருடைய அந்த பிடிஎஃப் திருத்தம் கூட நம்பர் இருந்துச்சு, திருத்தத்தையும் போட்டு இன்னொரு கூட அனுப்பி வைக்கிறோம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.